இந்த மாணிக்கபுரம் கிராமத்தில் அதிகமான போதைப்பொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. அதுலயும் வந்து கசிப்பு வந்து மிகவும் ஒரு பாரதூரமான விளைவாக இங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கருதி இருக்கிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலியில் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பற்றி உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு காணொலி வாயிலாக வந்திருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக இது ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக சமூகம் சார்ந்த ஒரு விடயம். அதுவும் குறிப்பாக விசுவமடு மாணிக்கபுரம் பகுதியில் இன்றைய நாளில் இந்த கசிப்பு உற்பத்தியை நிறுத்த சொல்லி ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்குது. இது சம்பந்தமாக வந்து பார்க்க போகிறோம். இரண்டாவது விடயம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு 4 வயது மதிக்கத்தக்க ஒரு 4 வயது சிறுவனுடைய ஒரு அபார திறமையை பற்றி பார்க்க போறோம். உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம், நான் பார்த்து மெய் செலுத்த ஒரு விடயம், அதையும் நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்றேன். யாரோ இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் என்னுடைய காணொலிகள் வந்து நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் முதலாவது விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ இருக்கிற எங்களுடைய நாட்டில் அதிகமாக இந்த மதுபோவனை, ரக்ஸ், கஞ்சா இப்படியான பழக்க வழக்கங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து கொண்டே போகுது. இப்போ சமூகம் வந்து எங்களுடைய சமூகம், குறிப்பாக தமிழ் சமூகம் தான் இதுக்குள்ள அதிகமாக வந்து உள்வாங்கப்படுவது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமூகத்தை வந்து சீரழிக்கிறதுக்கு என்றே வந்து நிறைய பேர் வந்து செயற்படுவது போன்றே இருக்கின்றோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கஞ்சாவோ ஒரு ரக்ஸோ சரி, எந்தவித ஒரு மதுபானமோ சரி, அரசாங்கம் வந்து எதுவுமே வந்து அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாம என்னென்று இங்க வந்து வருதுன்றதை வந்து தெரியல. ஆனா பிறகு அவங்களே வந்து பிடிச்சிட்டு உள்ள போடுறாங்க. இத்தனை கிலோ ரக்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க, இத்தனை கிலோ கஞ்சா வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஓகே, மதுபான சாலைகள் எல்லாமே வந்து அதிகமாக முதல் இருந்ததை விட இப்போ மதுபான சாலைகள் வந்து அதிகமாக வந்துட்டு, இதனால வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து அதுக்குள்ள மாட்டுப்பட்டு இளம் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள். இளம் விதவைகள் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு கணவர் வந்து குடிக்கிறான்னு சொல்லி சொன்னா அங்கே ஒரு 2-3 குழந்தைகள் இருக்குமான்னு சொல்லிச்சேன். அவருடைய கல்வி எல்லாமே வந்து பாதிக்கப்படும், அவருடைய குடும்பம் வந்து பாதிக்கப்படும், அவருடைய குழந்தைகளுடைய அவங்களுடைய மனம் உளம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய வந்து பாதிக்கப்படும் என்றது ஒரு உண்மையான ஒரு விடயம். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப பட்டாப்பளை, புதுக்குடியிருப்பு எல்லாமே வந்து இந்த கசிப்பு உற்பத்தியில அதிகமாக வந்து ஈடுபட்டு இப்ப வந்து அண்மையிலேயே நிறைய பேர் வந்து அதுல பிடிபட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விசுவமடு பகுதியில வந்து குறிப்பாக மாணிக்கபுரம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள் இந்த கசிப்பு உற்பத்தியை வந்து தடுக்கணும் என்று சொல்லி ஒரு மக்களால் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. அதுல வந்து மக்கள் தங்களுடைய இந்த கிராம பகுதிகளில் விசுவமடு பகுதியில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இதனால உயிரிழந்திருக்கிறார்கள் வந்து சுட்டிக்காட்டி இன்றைய நாள்ல ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்க. உண்மையிலேயே வந்து இந்த ஒரு விடயம் வந்து முக்கியமான ஒரு விடயம். இதை வந்து உண்மையிலேயே ராணுவமோ போலீசாரை வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து அதை வந்து கவனத்தில் எடுத்து இதை வந்து முக்கியமா முற்றாக அழிக்கணும் என்றது வந்து ஒரு முக்கியமா இந்த இடத்துல வந்து நானும் வலியுறுத்தி கொள்றேன். மக்களுக்கும் வந்து மக்கள் தான் வந்து வலியுறுத்தி கொள்றாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து, அதாவது இந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவு ஒன்று வந்து உங்களுக்கு நினைக்கிறேன். அதுல வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க. வணக்கம். வள்ளுவர்புரம், மாணிக்கபுரம், இளங்கோபுரம், தேராவில் கிராமங்களில் இணைந்த அனைத்து பொதுமக்களும் இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். எங்களுடைய நிலைமை வந்து மிகவும் ஒரு கவலைக்கூடமான நிலைமை. தொடர்ச்சியாக எங்களுடைய பகுதியில் தொடர்ச்சியான மரணங்களை நாங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கு. கடந்த காலத்தில் கூட எங்களுடைய சக நண்பன் கூட மரணத்தை தழுவியிருக்கிறார். அதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து போதைப் பொருள். அதே மாதிரி எங்களுடைய இந்த மாணிக்கபுரம் கிராமத்தில் அதிகமான போதைப் பொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. அதுலேயும் வந்து கசிப்பு வந்து மிகவும் ஒரு பாரதூரமான விளைவாக இங்கே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கருதி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் உடனடியாக இந்த அதிகாரிகள் இந்த ஊடகங்கள் ஊடாக எங்களுடைய இந்த கசிப்பு என்ற அந்த போதைப் பொருளை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அது எங்களுடைய ஆணித்தனமான அறுதியுமான ஒரு முடிவாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போலீஸ் திணைக்களங்களுக்கோ அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கோ நாங்கள் பகிரங்கமாக இந்த தகவலை வெளிப்படுத்துகிறோம். இந்த ஊடகங்கள் ஊடாக எங்களுடைய நிலைமை, அதுவும் இந்த பிரதேசம், இந்த கிராமம், இந்த பகுதி வந்து இனி இல்லை என்ற அடிமட்டத்தில் இருந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் ஆனபடியினால ஒவ்வொரு இளைஞர்
அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒரு பாடசாலை, அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு பாலர் பாடசாலை என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த பாலர் பாடசாலையில வந்து மாணவர்கள் எல்லாமே வந்து ஒரு வட்டமாக இருக்கிற ஒரு வகுப்பறையில ஒரு ஃப்ரீயா இருக்கிறாங்களோ, ஒரு பாடம் படிச்சு கொண்டு இருக்கிறாங்களோ, ஏதோ ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறுவன், ஒரு 4 வயது இருக்கும் அந்த ஒரு சிறுவன் தர்மதுரை படம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த படத்துல இருந்து தென்மதுரை வைகை நதி பாடும் அந்த பாடுன்னு சொல்லி அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு கடினமான ஒரு பாடல். அந்த ஒரு சிறுவன் அந்த பாடலை வந்து வீட்டுல அப்பா கேட்டாரா, கேட்டுக்கொண்டு அம்மாக்கள் கேட்டு கேட்கல, அந்த பாடலை வந்து கேட்டானோ தெரியல, அவ்வளவு அழகா பாடுறான். அந்த பாட்டை வந்து தொடர்ச்சியா ஒரு 2.5 நிமிஷம் வந்து அந்த பொடியன் வந்து அவ்வளவு அழகா படிக்கிறான். அந்த பாட்டை ஒரு நல்ல ஒரு தொனியில ஒரு குரல் வளம், நல்ல ஒரு குரல் வளம். உண்மையிலேயே வந்து தொடர்ச்சியாக இப்ப எங்களுடைய இலங்கையில சரி, யாழ் மாவட்டத்துல சரி, அதிகமாக வந்து இப்ப இந்த பாடல் திறமைகள், அதாவது திறமைகள் வந்து இருக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து இனங்கண்டு அதற்கான ஒரு மேடையை வந்து அமைச்சு கொடுக்கறது தான் வந்து எங்களுடைய பெற்றோர்களுடைய ஒரு தலையாய ஒரு கடமை. ஆனா வந்து எங்களுடைய பகுதிகளில் வந்து இப்ப இந்தியா மாதிரி இந்த கலைகளுக்கு வந்து அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார்களான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஆனா இதுக்கான ஒரு மேடைகள் வந்து உருவாக்கப்பட்டு குழந்தைகளுடைய திறமைகளை வந்து இன்னும் இந்தியா வேற ஒரு நாடுகளுக்கும் வந்து கொண்டு சென்று அவருடைய திறமையை வந்து வளர்க்கணும் என்றுதான் வந்து மேலே என்னுடைய ஒரு ஆசை. இந்த 11 வந்து இணைக்கிறேன் பாருங்க. அந்த சின்ன படியன் கிட்டத்தட்ட 4 வயசான இருக்கிற அந்த படியன் வந்து எவ்வளவு அழகாக வந்து படிக்கிறான்னு சொல்லி பாருங்க. பார்த்துட்டு இந்த படியன் எப்படி படிக்கிறான்றதை வந்து மறக்காம சொல்லுங்க. இன்றைய நாள்ல இந்த காணொளிகள் பற்றிய ஒரு கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க. இன்னொரு அழகான காணொளி வாயிலாக சந்திக்கிறேன். ஓகே, பாய்.